ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செம்பாவின்வீடு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு புதுவிதமான சட்னி வகை தான் பார்க்க போகிறோங்க. இந்த சட்னியை செஞ்சு நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைங்க இஷ்டமாக சாப்பிடுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இதை சாப்பிடும்போது குழந்தைங்க நிறையவே இட்லி சாப்பிடுவாங்க. தோசையாக இருந்தாலும் சரி, இட்லியாக இருந்தாலும் சரி, நிறையவே சாப்பிடுவாங்க. டெய்லி ஒரே மாதிரி சட்னி செஞ்சு கொடுக்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வாங்க எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். செம்பாவின் வீடு சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா ஆயில் ஊத்திட்டு ஒரு பீர்க்கங்காவோட தோலை அதுல சேர்த்துக்கோங்க. பீர்க்கங்காய் தோல் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீர்க்காய், அது பீர்க்கங்காய் அப்படிங்கிறதே ஒரு நீர்க்காய். இப்ப வெயில் காலத்திற்கு நீர்க்காயை நம்ம அதிகம் சேர்த்துக்கிட்டா நம்மளுக்கு நீர்ச்சத்து அதிகம் கிடைக்கும். பீர்க்கங்காய் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சட்னி ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருங்க. நல்லா ஆறட்டும். அதே எண்ணெயில ஒரு 6 மிளகாவை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அதே எண்ணெயில கடலைப்பருப்பு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு ஓரளவுக்கு ஃப்ரை ஆன உடனே 1 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் பாத்தீங்கன்னா இந்த சட்னிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். அதுல 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தோட சுவையும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். கொஞ்சமா புளி சேர்த்துக்கோங்க. துருவின தேங்காவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு ஸ்டவ்வை நீங்க ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற வதக்கின பீர்க்கங்காய் தோலையும் அதுல சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சிருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊத்தி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல மிளகா வதக்கி வச்சோம் பாத்தீங்களா, அதையும் இதுல சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை இப்ப நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன்ல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இந்த சட்னியை நம்ம தாளிக்காமையே சாப்பிடலாம். தாளிச்சா இன்னும் கொஞ்சம் சுவை அதிகரிக்கும். கருவேப்பிலை 2 போட்டு நம்ம தாளிச்சு சட்னியில கொட்டிடலாம். பீர்க்கங்காய் தோல் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா இட்லிக்கு தோசைக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பீர்க்கங்காய் தோலை கீழே போடாமல் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சட்னி செஞ்சு கொடுத்தா எல்லோரும் இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இந்த பீர்க்கங்காய் தோல் சட்னியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.